Hi, நான் CA சுமித் சிங் மோங்கியா பிஹாஃப்ல பேசுகிறேன். நான் உங்கள் கூட ரொம்ப பேசிக் ஐடியா ஷேர் பண்ண நினைக்கிறேன், விச் இஸ் ட்ரெடிஷ்னல் வர்சஸ் ரிஸ்க் பேஸ்டு ட்ரேடிங். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் ஜனங்க எந்த ட்ரேடிங் பண்ணுவாங்க, அது ட்ரெடிஷ்னல் மெத்தடால் பண்ணுவாங்க. நாங்கள் ரிஸ்க் பேஸ்ட் ட்ரேடிங்கோட ஒரு நியூ ஐடியா உங்கள் கூட ஷேர் பண்ண நினைக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம், விதவுட் மிஸ்டேக் பண்ணி விதவுட் லாஸஸ் பண்ணி எப்படி ட்ரேடிங் பண்ணலாம். The basic concept is நீங்கள் எவ்வளோ ட்ரேடிங் பொசிஷன்ஸ் பண்ணுறீங்க, அதில் இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போத் பொசிஷன் இருக்கலாம். நீங்கள் லாஸ் மேக்கிங் பொசிஷனில் இருந்து எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சால் எக்ஸிட் ஆயிடணும். இதுக்காக எல்லாத்தோட நல்ல டெக்னிக் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், தட் இஸ் ஸ்டாப் லாஸ். நீங்கள் எல்லா ட்ரேட் கூட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இதால் உங்களுக்கு எப்பவும் அவசியத்தோட அதிகம் லாஸ் ஆகக்கூடாது. சில டைம் இதுவும் ஆகும், ஷேர் வரும், அதோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணும், அப்புறம் திரும்பி ஒரிஜினல் டைரெக்ஷனில் போயிடும். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஷேர் பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே உள்ளது ஸ்டாப் லாஸ் வச்சிங்க, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிச்சு, அப்புறம் திரும்பி மேலே வந்துருச்சு. இந்த கேஸில் உங்களுக்கு அவசியம் துக்கமாக இருக்கும், பட் அந்த துக்கமாக ஃபீலிங் பணம் போகிறதுக்கு இல்லை, லாஸ் ஆகிறதுக்கு இல்லை. இந்த ஷேர் திரும்பி மேலேயா வந்துருச்சு, இதனால தான் உங்களுக்கு அதிகமாக துக்கமாக இருக்கும். ஸோ நாங்கள் இது ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க, தட் எப்படி இதால் இருந்து நல்ல ட்ரேட் சர்ச் பண்ணலாம், எப்படி நீங்கள் இந்த லாஸோட துக்கமாக கம்மி பண்ணலாம், இந்த துக்கத்திலிருந்து வெளியே வரலாம். ஸோ நாங்கள் ஒரு அப்ரோச் ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இது தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு யாரோ சொன்னாங்க, யாரோ அட்வைஸ் கொடுத்தாங்க, நீங்கள் இன்ட்ராடேக்காக ஒரு ஷேர் வாங்கிக்கிங்க. இது இப்போ 540 ரூபீஸில் ஓடிட்டு இருக்கு. இதோட டார்கெட் நாங்கள் உங்களுக்கு 580 ரூபீஸ் கொடுக்குறோம். அப்புறம் அதோட ஸ்டாப் லாஸ் நாங்கள் உங்களுக்கு 535 ரூபீஸ் கொடுக்கணும். உங்கள் 20,000 ரூபீஸ் உங்கள் புரோக்கர் கிட்ட டெபாசிட்டாக இருக்குது. இது கம்மியாக இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் 20,000 எடுத்துருங்க. நீங்கள் இது சொல்லணும், நீங்கள் எவ்வளோ ஷேர் பை பண்ணுறீங்க, அப்புறம் எவ்வளோ ஷேர் பை பண்ணுறீங்க. ஸோ 540ல் ஷேர் ஓடிட்டு இருக்குது, 580ஓட டார்கெட் இருக்குது, 20,000 உங்ககிட்ட இருக்குது, 535 ரூபீஸோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. வாங்க ட்ரெடிஷ்னல் அப்ரோச் 1 பார்க்கலாம். நான் இது நினைக்கிறேன், உங்ககிட்ட 20,000 இருந்தால் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபுல் 20,000 ரூபீஸ்க்காக ஷேர் வாங்கிக்குவீங்க. அதுக்கப்புறம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க தட் ஷேர் மேலே வந்துடணும். இப்படி பண்ணுற ரீசன்ஸ் ரீசன் நம்பர் 1, இதால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் மீன்ஸ் எவ்வளோ பணம் இருந்தது எல்லாம் போட்டுட்டீங்க. செகண்ட், நான் அட்வைசர் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன், யார் சஜஸ்ட் பண்ணியிருக்கா அவன் ஜென்ரலி சரியாக தான் இருப்பான். தேர்ட், என்கிட்ட எந்த பணம் இருக்குது அது நான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் சான்சஸ் வாங்க பார்ப்பேன். இல்லைன்னா செகண்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இது இருக்கலாம், நான் ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஓன்லி 50% அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மீன்ஸ் ஓன்லி 10,000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கலாம், நான் ஃபுல் பணம் ஒரே ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கல, நான் என் அட்வைசர் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறேன் ஆனால் அவ்வளோ ட்ரஸ்ட்டும் பண்ணலை. இல்லைனா நான் ஃபுல் அமௌண்ட்டு கூட ஒரே வாட்டி சான்ஸ் எடுக்க ரெடியாக இல்லை, நான் வேறு ஷேரும் பார்க்கலாம். பட் இந்த ரெண்டும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச். நான் எந்த அப்ரோச் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், தட் இஸ் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு ஷேர் 540 ரூபீஸில் வாங்க சொன்னாங்க, 535 ரூபீஸோட ஸ்டாப் லாஸ் கூட
ஸோ மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 5 rupees-ஓட எனக்கு லாஸ் ஆகலாம். மீன்ஸ் 01 ஷேரில் நான் 5 rupees சம்பாதிக்கலாம். சப்போஸ் நான் 500 rupees-ஓட லாஸ் எடுக்கலாம் ஒன் சிங்கிள் ட்ரேடில். அப்போது அந்த கேஸில் நான் 100 ஷேர் வாங்கணும். சப்போஸ் எனக்கு 500 rupees மட்டும்தான் லாஸ் ஆகுதுன்னா அப்போது மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் எனக்கு 500 rupees லாஸ் மட்டும்தான் ஆகும். பிகாஸ் 535 rupees-ஓட ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஆனால் ஷேர் ஆக்சுவலி அதோட டார்கெட் கிட்ட போகுதுன்னா மீன்ஸ் 580 rupees கிட்ட போகுதுன்னா அப்போது எனக்கு 540 rupees-ஓட ப்ராஃபிட் ஆகும். ஏன்னா 540 rupees-ல் நான் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 40 rupees பர் ஷேர் ப்ராஃபிட் ஆகும். அப்புறம் நான் 100 ஷேர் வாங்குறேன்னா எனக்கு 4000 rupees ப்ராஃபிட் ஆகும். ஸோ என்னோட 500 rupees போகுது, ஆனால் 4000 rupees நான் அதால் சம்பாதிக்கிறேன். இது கேட்க ரொம்ப நல்லா ட்ரேடாக இருக்குது. ஆனால் கொஸ்டின் இஸ், நான் 100 ஷேர்ஸ் வாங்குகிறேன் 540 rupees-ஓட, மீன்ஸ் 54,000 rupees-ல் ஷேர் வாங்குகிறேன். ஆனால் என்கிட்ட வெறும் 20,000 rupees மட்டும்தான் இருக்குது. என் புரோக்கர் இந்த ட்ரேட் பண்ண விடுவானா? ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, புரோக்கர் லிமிட் ப்ரொவைட் பண்ணுவான். இன்ட்ராடே ட்ரேடில் நீங்கள் டெஃபினெட்லி இந்த ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கலாம்? நம்ம யார் ரிஸ்க் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், நீங்கள் ரெண்டும் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சோட அதிகம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் 20,000 rupees-ல் 500 ஷேர் வாங்குறீங்கனாலும் நான் அதோட அதிகம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதிகம் பணம் சம்பாதிப்பேன். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ், எப்படி ரிஸ்க் சேஞ்ச் ஆகிட்டு போகும், குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிட்டு போகும். எங்கே கம்மி ரிஸ்க் இருக்குது அங்கே ரொம்ப அதிகம் குவான்டிட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறதுனால ஒரு ரொம்ப நல்ல பெனிஃபிட் வந்து உங்களோட ப்ராஃபிட் எப்பவும் லாஸஸோட அதிகமாக தான் இருக்கும். காஸ் போகிறதுக்கு வெறும் 500 rupees, ஆனால் வர 4000 rupees இருக்குது. அதனால நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஓகே, வாங்க ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இதால் உங்களுக்கு ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் ரொம்ப கிளியர்லி புரிஞ்சிக்கும். நம்ம இது அஸ்யூம் பண்ணலாம், ஒரு கிரிக்கெட்டோட கேம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் 3 வேறு சினாரியோ இருக்குது. ஒரு ஓவர் மீதி இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் அஸ்யூம் பண்ணலாம் தோனி ஸ்ட்ரைக்கில் இருக்கான், அப்புறம் 3 ரன் மட்டும்தான் மீதி பண்ணணும். செகண்ட் சினாரியோவில் அஸ்யூம் பண்ணலாம் கம்பீர் ஸ்ட்ரைக்கில் இருக்கான், அப்புறம் மீதி 15 ரன் பண்ணணும். தேர்ட் சினாரியோவில் நெஹ்ரா ஸ்ட்ரைக்கில் இருக்கான், அப்புறம் மீதி 30 ரன் பண்ணணும். இப்போ நான் சொல்லுறேன், நீங்கள் இந்த 3ல் இருந்து எந்த சினாரியோவில் பெட் பண்ணுவீங்க? சப்போஸ் இந்தியா வின் பண்ணுதுன்னா நீங்கள் எந்த சினாரியோவில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பெட் பண்ணுவீங்க? சினாரியோ 1லையா, இல்லை சினாரியோ 2லையா, இல்லை சினாரியோ 3லையா? The obvious answer is scenario 1 மேலே. ஏன்னா அங்கே வின் பண்ணுற ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பணம் செகண்ட் சினாரியோவிலும் போடலாம், ஏன்னா மேபி கம்பீர் வின் பண்ணலாம். ஆனால் சினாரியோ 3ல் நீங்கள் டெஃபினெட்லி பணம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் உங்கள் பணம் போட மாட்டீங்க. பிகாஸ் அங்கே வின் பண்ணுற ப்ராபபிலிட்டி இன்னும் கம்மியாக ஆயிடுச்சு. இந்த எக்ஸாக்ட் கான்செப்ட் தான் ரிஸ்க் பேஸ்ட் கான்செப்ட். எப்பவும் நாம் ட்ரேட் பண்ணுறோம், அப்போ எல்லாத்தோட கம்மி பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எங்கள் ரிஸ்க் எல்லாத்தோட கம்மியாக இருக்குது. எங்கள் ஷூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, லைக் தோனி உள்ள கேஸில். அப்புறம் எதில் லாஸ் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதில் கொஞ்சம் கூட பணம் போடாதீங்க. மீன்ஸ் எந்த கேஸில் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது அதில் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதுவும் கேட்ட கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் தட் யார் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறா அவங்க எப்பவும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் இவங்க கம்பேரிசனில் யார் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் யூஸ் பண்ணுறா?
இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் லைக் ஸ்டாப் லாஸ் புரியலைன்னா நீங்கள் எங்களோட செகண்ட் ஸ்லைடும் பார்க்கலாம். அப்புறம் இதில் நாங்கள் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் வெப்சைட் learn@rise.com விசிட் பண்ணலாம். நீங்கள் profitbeat.com ட்ரையல் எடுக்கலாம். இதெல்லாம் நாம் எப்படி எடுக்கணும். கன்க்ளூட் பண்ணுற சமயத்தில் நான் இது மட்டும்தான் சொல்லுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டோட கொஞ்சம் அதிகமாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இதால் நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். நான் சொல்லுவேன் நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. மார்க்கெட் அனாலிசிஸ் அக்கார்டிங் தான் மூவ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் learn@rise.com நாங்கள் இந்த ஆன்லைன் ட்ரேட் கற்றுக்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்க ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுப்போம். அது கூட ரொம்ப நாமினல் சார்ஜஸ் ஆகும். எவ்வளோ நீங்கள் ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அதோட ரொம்ப கம்மி சார்ஜஸ் இருக்கும். அப்புறம் நாங்கள் profitbeat.com அதில் உங்கள் எல்லா லேர்னிங்கும் ஸ்ட்ராங் பண்ண ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்தோட நல்ல விஷயம் profitbeat.com லைஃப் டைம்காக ஃப்ரீயாக இருக்கும். profitbeat.com அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் எங்கள் 200 அதிகம் ரிசர்ச் அனாலிஸ்ட் உங்களுக்கு கால் கொடுக்குறாங்க. யார் ஜென்ரலி பெரிய பெரிய கம்பெனியில் ஜாப் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் அனாலிஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு 10+ இண்டஸ்ட்ரி ரிசர்ச் எக்ஸ்பர்ட்டும் கிடைப்பாங்க. ஜென்ரலி இவங்க பெய்ட் அட்வைசரி கொடுக்குறாங்க ஜனங்களுக்கு. ஆனால் இவங்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட்வைசரி கொடுக்குறாங்க. அப்புறம் நான் முன்னவும் சொல்லியிருக்கேன் இது லைஃப் டைம்காக ஃப்ரீயாக இருக்கும். இதால் நீங்கள் இது பார்க்கலாம் அவங்க கால் எப்படி எடுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் யார் நல்லா கால் எடுக்கிறா. கால் எடுக்க பேசிக் என்ன எந்த பேசிக் விஷயம் நீங்கள் learn@rise.com தியோரிட்டிக்கலி படிச்சிருக்கீங்க அதை நீங்கள் profitbeat.com ப்ராக்டிக்கலி பார்க்கலாம். அப்புறம் learn@rise உங்களுக்கு ஆடியோ வீடியோவால் கற்று கொடுக்குறாங்க. ஸோ 100% ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் யார் இந்த